ஸோ இப்போ ஒரு வேரியபிள் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் வேரியபிளில் ஆலெக்ஸ் அப்படிங்கிற டேட்டாவை நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட். அண்ட் ஏஜ் வேரியபிள் ஸோ 25. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் மை நேம் இஸ் print text. என்ன அவுட்புட் வரும்? மை நேம் இஸ் மட்டும்தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ வேற எதுவுமே வராது. இப்போ இந்த டெக்ஸ்ட் மெசேஜ்க்குள்ளார ஒரு வேரியபிளோட இன்புட்டை நான் சேவ் பண்ணணும். ஓகே, இது வந்து நார்மல் நம்மளோட மெசேஜ். கரெக்டுங்களா? ஸோ டபுள் கோட்ஸ்ல சிங்கிள் கோட்ஸ்லேயே கொடுக்கணும்னா அது நம்மளோட மெசேஜ். இந்த மெசேஜ்க்குள்ளார ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேரியபிள்குள்ளார ஒரு இன்புட் இருக்கும். ஒரு இன்புட் இருக்கு. அந்த இன்புட்டை நான் டிஃபால்ட்டா கால் பண்ணணும். ஓகே, ஸோ யூசர் அங்கே சேஞ்ச் பண்றாங்கன்னா எனக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அண்ட் எஃப் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கோட பிராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா செட் பிராக்கெட் மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்குக்கான பிராக்கெட். ஓகே, ஸோ எந்த இடத்துல எனக்கு அந்த ஃபார்மேட்டோட மெசேஜ் வரணுமோ அந்த இடத்துல என்னோட ஃபார்மேட் பிராக்கெட் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது ஃபார்மேட் ஆஃப் இந்த ஃபார்மேட்குள்ளார எந்த வேரியபிளோட டேட்டா வரணுமோ அந்த வேரியபிளை நம்ம டிஃபைன் பண்றோம். My name is Alex. ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்க்குள்ளார ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேரியபிளோட இன்புட் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக வி ஆர் யூசிங் ஃபார்மேட் ஸ்ட்ரிங். இதில் எவ்வளோ வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் text is equal to so my name is okay, so I am working in எனக்கு இந்த ஆஃபீஸுங்கிற வேரியபிள்குள்ள என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட் எனக்கு டிஃபால்ட்டாக இங்கே கால் ஆகும். அண்ட் மை salary இஸ் ஓகேங்களா. அண்ட் salary வேரியபிள்குள்ளார என்ன இன்புட் இருக்கோ அது இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஃபார்மேட் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளார எனக்கு சேவ் ஆகும். மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு, இது வந்து ஒரு டைப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் டெக்ஸ்ட் வேரியபிளில் நான் ஃபார்மேட் மூலயமா என்னோட கர்லி பிரேசஸை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் இன்புட்டில் நேமுங்கிற வேரியபிளில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு எனக்கு சேவ் பண்ணணும். செகண்ட் ப்ராக்கெட்டில் எனக்கு ஆஃபீஸ் வேரியபிளில் என்ன டேட்டா இருக்கோ அதை சேவ் பண்ணணும். அண்ட் தேர்ட் வேரியபிளில் எனக்கு salary வேரியபிளில் என்ன டேட்டா இருக்கோ அதை சேவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது நம்ம நார்மலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் 2ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கு. நேம் 2 இஸ் ஈக்குவல் டு மீனா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு புக் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேம் 2ங்கிற டேட்டா எனக்கு நிறைய இடத்துல ப்ளேஸ் ஆகும். மீனா, ஆலெக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ப்ளேஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் இந்த நேம், ஆஃபீஸ், சேலரின்னு சொல்லிட்டு என் நம்பர் ஆஃப் இன்புட்டை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்க முடியாது. என் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை நான் 10 டைம்ஸ் வந்துட்டு இந்த நேமை கால் பண்ணியிருக்கேன்னா 10 டைம்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல செகண்ட் பொசிஷன்ல எனக்கு நேம் இருக்கு, 5th பொசிஷன்ல நேம் இருக்கு, 10th பொசிஷன்ல நேம் இருக்கு. ஸோ அந்த பொசிஷனை பார்த்து நம்மளால கால் பண்ண முடியாது. கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். நான் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் கால் பண்ணிக்குவேன். எனக்கு 0 இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை இங்க சேவ் பண்ணுங்க. அகைன் இங்கேயுமே நான் 0 இண்டெக்ஸ் வேணும்னா நான் 0 இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். 0 இண்டெக்ஸை சேவ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ 1 இண்டெக்ஸ்ல இருக்கிறத எனக்கு இங்க சேவ் பண்ணுங்க. அண்ட் 2 இண்டெக்ஸ்ல இருக்கிறத எனக்கு இங்க சேவ் பண்ணுங்க. ஓகேங்களா.
ஸோ எவ்வளோ டைம் வேணா இண்டெக்ஸிங் பொசிஷனை பொறுத்தும் நம்ம கால் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் இந்த இடத்துல மாத்தி யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் சேலரி யூஸ் பண்றேன்னா, நான் இண்டெக்ஸிங் பொசிஷன் கால் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் கால் ஆகும். செகண்ட் பொசிஷனுக்கு செகண்ட் கால் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இருக்க டேட்டாக்கு நான் என்னோட வேரியபிள்ல எதுவுமே ஷோ பண்ணல. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எதுவுமே ஷோ பண்ணல அப்படின்னா, அது வந்து நமக்கு காட்டாது. அருண் சார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ 11:00 தானே? ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸிங் பொசிஷனை வச்சு நமக்கு கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மலாவும் நம்ம கால் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸிங் பொசிஷன் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இண்டெக்ஸிங் பொசிஷன் வச்சு கால் பண்றோம்னா, இப்ப இந்த இடத்துல நான் மாத்தி குடுக்குறேன். எனக்கு எரர் த்ரோ பண்ணும். பிகாஸ் 3 டைம்ஸ் இருக்குன்னா, எனக்கு 3 டைம்ஸ்மே நான் அதோட பொசிஷன கால் பண்ணியிருக்கணும். ஆனா நான் இண்டெக்ஸிங் கால் பண்ணும்போது, எனக்கு 0 பொசிஷன் இங்க கால் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் அகைன் 0 பொசிஷன் இங்க ஷோ பண்ணுங்கன்னா, எனக்கு ரன் ஆகும். எவ்ளோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்றோம், அவ்ளோ வேரியபிள் குடுக்கணுங்கிறது நீட் கிடையாது. நான் இண்டெக்ஸிங் கால் பண்ணும்போது. பட் ஆனா இண்டெக்ஸிங் பொசிஷன் இல்ல அப்படின்னா, நான் கம்பல்சரி என்னோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கோட பிராக்கெட்டுக்கு ஏத்த மாரி என்னோட வேரியபிள்ஸையும் நான் அந்த பொசிஷனுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இண்டெக்ஸிங் பொசிஷன் கொடுக்குறப்போ அந்த கீழ அந்த ஃபார்மேட் அந்த இது கொடுத்துறாங்க. ஸோ ஃபார்மேட் குடுத்துருக்கேனே. இல்ல நம்ம உள்ள வந்து இப்ப நம்ம வந்து நேம் ஆஃபீஸ் வந்து 2 3 கொடுக்கலாம். இண்டெக்ஸிங் பொசிஷன் கொடுக்க வேணாம் நீங்க. உள்ள எதுவுமே கொடுக்காம மேல வந்து இண்டெக்ஸிங் பொசிஷன். அதுவும் ஒரு மெத்தட். அது எஃப் இது வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ல எய்தர் உங்களோட பொசிஷனை கால் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இண்டெக்ஸிங்க பேஸ் பண்ணி நீங்க கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப் ஸ்ட்ரிங். ஸோ எஃப் ஸ்ட்ரிங். ஓகே. எஃப் ஸ்ட்ரிங் என்னன்னா இதை விட ஈஸி வெர்ஷன். டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்ட்ரிங் மூலமா என்னோட டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்றேன். எஃப்ன்னு கொடுத்துட்டு என்னோட டெக்ஸ்ட்ல நான் என்ன கொடுத்தாலும் டைரக்டா நான் அதை கால் பண்ணிக்க முடியும். ஸோ மை நேம் இஸ் நேமுங்கிற வேரியபிள் என்ன டேட்டா இருக்கோ அதை எனக்கு இங்க ஸ்டோர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் நேம் 2 அப்படிங்கிற வேரியபிள்குள்ள என்ன டேட்டா இருக்கோ அதை இங்க ஸ்டோர் பண்ணுங்க. ஐ எம் ஒர்க்கிங் இன். ஸோ ஆஃபீஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல எனக்கு என்ன டேட்டா இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணுங்க. அண்ட் மை சேலரி இஸ் சேலரி வேரியபிள்ல என்ன டேட்டா இருக்கோ அதை எனக்கு இங்க ஸ்டோர் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த டேட்டாவை பிரிண்ட் மட்டும் பண்றோம். இந்த மாதிரி உங்களோட கர்லி பிரேசஸ் அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்குக்குள்ளாரியே உங்களோட வேரியபிளோட டேட்டாவை நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாதான் முடியும். இந்த இடத்துல நீங்க வெறும்னே யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கால் ஆகாது, எரர் த்ரோ பண்ணும். எஃப் ஸ்ட்ரிங் மூலமா உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் அது வந்துட்டு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கால் பண்ணும். ஓகே, ஸோ புரியுதுங்களா? ஆன்லைன்ல புரியுது. இதுல இண்டெக்ஸ் வச்சு கால் பண்ண முடியாதா மேம்? எஃப் ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸிங் வச்சு கால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கீழ வந்து டிஃபைன் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? இதுக்கு இண்டெக்ஸிங் கிடையாது, வேரியபிளுக்கு. ஓகே. யூசுவலா இருக்கிறதுக்கு எனக்கு வேரியபிள் கிடையாது. இங்க நீங்க எவ்வளவு டைம் வேணா ஒரு வேரியபிளை கால் பண்ணிக்கலாம். எவ்வளவு டைம் வேணாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம் அந்த வேரியபிளை. ஒரு சிங்கிள் வேரியபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஓகே, டபுள் ஸ்லாஷ். ஓகே, ஸோ எஸ்கேப் கேரக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தன்ல எப்பவுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் இருக்குன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு வேரியபிளை வச்சு அதை எஸ்கேப் கேரக்டரா கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் பைத்தன்ல டைரக்டா உங்களோட பாத்தை கால் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் பாத் அப்படிங்கிறது இதுதான் என்னோட பாத்துன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த மாதிரி கால் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல சிங்கிள் ஸ்லாஷ் தான் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்லாஷை பேஸ் பண்ணி நான் இந்த பைத்தன் கோடை ரீட் பண்ண நினைக்கிறேன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். சிங்கிள் ஸ்லாஷை வச்சு பைத்தன் கோடை நான் ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் ஒவ்வொரு ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த டேட்டாக்கு அது வந்துட்டு இன்புட் இருக்குன்னு நினைச்சிட்டு அதை போய் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸ்லாஷ் யூஆ ஸ்லாஷ் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ தட் அது எரர் க்ராஸ் பண்ணும். அப்போ ஸ்லாஷ் ஒவ்வொரு ஸ்லாஷ்க்குமே ஒரு மீனிங் இருக்கு. ஸோ பிரிண்ட் டெக்ஸ்ட். எனக்கு இந்த ஆலெக்ஸ்க்கு மட்டும் சிங்கிள் கோட்ஸ்ல அவங்க நேமை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் சிங்கிள் கோட்ஸ். ஓகேங்களா? ஸ்லாஷ்க்கு அப்புறம் வரதுக்கு தான் மீனிங் இருக்கு, ஸ்லாஷ்க்கு மீனிங் கிடையாது. சிங்கிள் ஸ்லாஷ்க்கு மீனிங் கிடையாது. ஸ்லாஷ்க்கு அப்புறம் நான் டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆலெக்ஸுங்கிற நேம் டபுள் கோட்ஸ்ல டிஃபைன் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறேன் அப்படின்னா சிங்கிள் ஸ்லாஷ் மூலயமா டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லாஷ் டி டேப் சைஸ் ஸ்பேஸ் விடும். ஓகேங்களா? டேப் சைஸ் ஸ்பேஸ்னா எவ்வளோ ஸ்பேஸ்? சிங்கிள் ஸ்பேஸ்னா இது. எயிட் ஸ்பேஸ் சேர்ந்தது தான் டேப் ஸ்பேஸ். கரெக்டுங்களா? ஸோ 8 ஸ்பேஸ் சேர்ந்து விடுறது டேப். அந்த ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாஷ் பி. பிங்கிறது பேக் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஆர். ஸ்லாஷ் ஆர் அப்படிங்கிறது கேரேஜ் ரிட்டர்ன். கேரேஜ் ரிட்டர்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர என்னோட இன்புட்டை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேசிங் பொசிஷனை எனக்கு ரீகேப் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலெக்ஸ் அப்படிங்கிறது 4 கேரக்டர். அப்போ 1 2 3 4 கேரக்டர்ஸை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும் ஆலெக்ஸ் மூலயமா. கேரேஜ் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். வேற என்ன எஸ்கேப் கேரக்டர் இருக்கா? அவ்வளோதான். ஓகே. ஸோ ஃபார்மேட் ஸ்ட்ரிங், எஃப் ஸ்ட்ரிங், எஸ்கேப் கேரக்டர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா ஆன்லைன்ல? நோ மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் டேட்டா டைப். செட் டேட்டா டைப்புக்கும் இந்த மாதிரி காலி ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். செட் டேட்டா டைப் இட் இஸ் அன்ஆர்டர்டு. எனக்கு செட் வந்து ஆர்டரில் தான் பிரிண்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் 1 கொடுக்குறேன், செகண்ட் 10 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ 1,10 தான் எனக்கு பிரிண்ட் ஆகுமானா பிரிண்ட் ஆகாது. அது எந்த ஆர்டரில் வேணாலும் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் அன்இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ நோ இண்டெக்ஸ்டு. அதுக்கப்புறமா இட் இஸ் மியூட்டபிள். டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. லிஸ்ட் அண்ட் டப்பிள் மாதிரி இதில் டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ எவ்வளோ டேட்டா டைப்ஸ் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? A is equal to apple, mango, 1, kiwi, 2, 20, 34.5, 6 plus 7J, false, 0. So print A. What வரும்?
ஈலக்க எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆகும், ட்ரூ பிரிண்ட் ஆகாது, 0 பிரிண்ட் ஆகும். 0 நம்ம குடுக்கலையா? லாஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும், 0 பிரிண்ட் ஆகாது. ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். 1 ட்ரூ ரெண்டுமே சேம் தான். ஃபால் 0 ரெண்டுமே சேம் தான். அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். செகண்ட் அக்கரன்ஸோட டூப்ளிகேட்ஸ ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் 1 வருதுன்னா 1 பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ட்ரூ வருதுன்னா ட்ரூ பிரிண்ட் ஆகும். ஓகே? ஸோ இதோட டேட்டா டைப் print type of A, set data type. Print type of A. என்ன data type வரும்? empty set அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம டேட்டா டைப் பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு செட் டேட்டா டைப் வராது, டிக்ஷனரி டேட்டா டைப் தான் வரும். ஒய்? பிகாஸ் டிக்ஷனரிக்கும் நம்ம இதே பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் செட்டுக்கு வந்துட்டு நமக்கு நார்மலாக சிங்கிள் ஐட்டமாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். பட் டிக்ஷனரிக்கு வந்து கீ வேல்யூ பேர் மூலயமா ஸ்டோர் பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எம்டியாக கொடுக்குறப்ப அது டிக்ஷனரியை தான் கன்சிடர் பண்ணும். செட்டோட எம்டி டேட்டா டைப் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா செட் ஆஃப்னு சொல்லி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் print A. என்ன அவுட்புட் வரும்? ஜீரோ ஆப்பிள் மேங்கோ கிவி. 0 பிரிண்ட் ஆகாது, ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஆப்பிளும் 2 டைம் வராது, சிங்கிள் டைம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை செட்டாக கன்வெர்ட் பண்ணி செட்டோட எம்டி டேட்டா இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது நம்ம கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஒரு டேட்டாவை வந்துட்டு நான் ரிவர்சிங், என்னோட லிஸ்ட்டை வந்து நான் ரிவர்சிங்கில் பிரிண்ட் பண்ணணும். லிஸ்ட்டில் இருக்க இன்புட்டை வந்து எனக்கு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை லிஸ்ட்டுக்குள்ளார நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இது எல்லாமே இன்டர்வியூ கொஷின்ஸ் மோஸ்ட்லி நான் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 2 3 3 3 4 4 5 5. இதோட அக்கரன்ஸ் கேட்பாங்க. ஸோ 1ல எவ்வளோ அக்கரன்ஸ் வந்திருக்கு, 2ல எவ்வளோ அக்கரன்ஸ் வந்திருக்கு, 3 எவ்வளோ அக்கரன்ஸ் வந்திருக்கு, 4 எவ்வளோ அக்கரன்ஸ் வந்திருக்கு, 5 எவ்வளோ அக்கரன்ஸ் வந்திருக்கு. அப்போ இதுல இருக்கிற ஒரு அக்கரன்ஸையும் நான் செக் பண்றதுக்கு நான் வந்து லூப் மூலியமா இல்ல செட் டிஃபைன் பண்ணி அந்த மாதிரி தான் நான் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மர்ஜ் பண்ணி பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் டேட்டா டைப்ல நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம், மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த சிங்கிள் டேட்டா டைப்போட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ செட் டேட்டா டைப்பை எம்டியா நீங்க டிஃபைன் பண்றது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணா மட்டும் தான் இது வந்து டிக்ஷனரியா தான் ஸ்டோர் ஆகும், கீ வேல்யூ பேரா தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே? ஸோ செட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து மியூட்டபிள், நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் டூப்ளிகேட்ஸ் டிஃபால்ட்டாகவே நமக்கு அக்செப்ட் பண்ணாது. is equal to apple mango orange. ஓகே. ஸோ ஒரு டேட்டாவை ஆட் பண்றதுக்கு ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். print A. எனக்கு இந்த ஆர்டர்ல தான் எனக்கு அது பிரிண்ட் ஆகணும், எனக்கு இந்த பொசிஷன்ல போய் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. பிகாஸ் செட் வந்து இண்டெக்ஸ்டு கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்ல போயிட்டு எனக்கு கிவி ஆட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல போய் எனக்கு கிவி ஆட் பண்ணுங்க, அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு அப்பெண்ட் எக்ஸ்டெண்ட் மூலமா எனக்கு ஆட் பண்ணுங்க. அந்த எந்த ஃபங்க்ஷனுமே செட்ல ஒர்க் ஆகாது.
ஓகேங்களா? ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷன அந்த டேட்டா டைப்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற டேட்டா டைப்ல யூஸ் பண்றீங்கன்னா எரர் த்ரோ வரும். ஸோ அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட் எந்த டேட்டா டைப்ல யூஸ் பண்ணணும்? அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட் எந்த டேட்டா டைப்ல யூஸ் பண்ணணும்? லிஸ்ட். லிஸ்ட். ஓகே. ஸோ ஆட் அப்படிங்கிறது சிங்கிள் டேட்டாவ ஆட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அப்டேட் அப்படிங்கிறது மல்டிபிள் டேட்டாவ நமக்கு ஆட் பண்றதுக்கு. A is equal to 1, 2. So A dot update of 3, 4. Wait one. 5, 6. So print A. லிஸ்ட் மூலியமாவும் உங்களோட மல்டிபிள் டேட்டாவை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். செட் மூலியமாவும் மல்டிபிள் டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். நீங்க 2மே குடுக்கணும்ங்கிறது இல்ல. எந்த ஃபார்மேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால 2 ஃபார்மேட்டையும் நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அப்டேட் யூஸ் பண்ணி என் நம்பர் ஆஃப் இன்புட்ட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்ல தான் ஆட் ஆகுமா அப்டேட் அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்க இங்க கேரக்டர் பேஸ் பண்ணி ஏதாவது குடுக்குறீங்க அப்படின்னா நடுவுல எங்கேயாவது போய் ஆட் ஆகும். பூலியன் பேஸ் பண்ணி குடுக்குறீங்கன்னா அது வேற எங்கேயாவது போய் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல வரலாம். ஸோ எப்படி வேணாலும் வரலாம். ஆட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஐட்டம், அப்டேட் அப்படிங்கிறது மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன். ஸோ A is equal to 1, 2, 3 A dot remove of 2. So print A 1, 3. இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ தட் பாப்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ 2. இப்போ என்ன அவுட்புட் வரும்? ஃபர்ஸ்ட்ல இருக்க 2. மீதி என்ன அவுட்புட்ல வரும் எனக்கு? 1, 3, 2. ஸோ இருக்கு. இல்ல ரிமூவ் பண்ண புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து A dot remove 2 கொடுத்தீங்க. ம். சோ print A கொடுத்தா அந்த 2 ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான இன்னொரு ப்ராசஸ் ஒண்ணும் பண்ணல. இங்க 2 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன இன்புட் வரும்னு கேட்டேன். ஓகேங்களா? ஸோ இருக்கிற எல்லா 2மே தான் எனக்கு ரிமூவ் பண்ணும் செட். ஓகே. ஸோ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 2 மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை ரிமூவ் பண்ணும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா லிஸ்ட்லயும் டப்பிளையும் எனக்கு இண்டெக்ஸ்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல போய் செக் பண்ணி இவங்க தான் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு எனக்கு ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிற சினாரியோவுக்கு அது போகணும்னு நீட் கிடையாது. ஒரு இண்டெக்ஸிங் மாதிரி. ஓகே. ஸோ அந்த பொசிஷன் அசெண்டிங் ஆர்டர்ல செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் டி எங்க இருக்கு நான் செக் பண்ண மாட்டேன். கண்டிப்பா அதுக்கப்புறம் EFGH தான் இருக்கும். அதனால அதெல்லாம் நான் செக் பண்ண மாட்டேன். பட் ஆனா செட் வந்து அந்த மாதிரி கிடையாது. இண்டெக்ஸிங் கிடையாது. அதனால ஒவ்வொரு அக்கரன்ஸையும் அதை போய் செக் பண்ணும். 2 இருக்கா 2 இருக்கான்னு போய் செக் பண்ணி இருக்கிற எல்லாத்தையுமே தான் எனக்கு ரிமூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல 2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் வரவே வராதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணாது செட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன். இதுவுமே வந்துட்டு டேட்டாஸை ரிமூவ் பண்றதுக்கு தான். A dot discard of 2. So print A. இதுவுமே ரிமூவ் தான் பண்ணுது. ரிமூவ் தான் பண்ணுது. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ்ல வந்துட்டு A dot remove of 5 எரர் த்ரோ பண்ணும். இல்லாத ஒரு ஐட்டமை நான் ரிமூவ் ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணும்போது எனக்கு எரர் த்ரோ பண்ணும். டிஸ்கார்ட் ஆஃப் 5 எனக்கு எரர் த்ரோ பண்ணாது. இருந்தா அவுட்புட் கொடுக்கும். இல்லையா இருக்கிற அவுட்புட்டை எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் அந்த ஐட்டம் இல்ல அப்படின்னா அந்த அக்கரன்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா எரர் த்ரோ பண்ணும். பட் டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு எரர் த்ரோ பண்ணாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாப். இதுல ஒன்னொன்னா தான் ரிமூவ் பண்ண முடியுமா மேம்? ஆமா. ஸோ நெக்ஸ்ட் பாப். A டாட் பாப் ஆஃப். யூசுவலா பாப்ல வந்துட்டு நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம்? எய்தர் நம்மளோட இண்டெக்ஸிங் பொசிஷன். அப்படி பாப்ல நான் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன ஆகும்?
லிஸ்ட்ல பாப் யூஸ் பண்ணோமா? லாஸ்ட் டேட்டாவை ரிமூவ் பண்ணணும். கரெக்ட். ஸோ பாப்ல நான் 1ன்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணும். பாப்ல எதுவுமே டிஃபைன் பண்ணல அப்படின்னா லாஸ்டா இருக்கிற இண்டெக்ஸிங் பொசிஷனை எனக்கு ரிமூவ் பண்ணும். பட் செட்ல வந்து இதுதான் லாஸ்ட் பொசிஷன் சொல்ல முடியாது. பிகாஸ் அது இண்டெக்ஸும் கிடையாது, ஆர்டரும் கிடையாது. ரேண்டமா எனக்கு ரிமூவ் பண்ணும். இந்த டேட்டாவை தான் ரிமூவ் பண்ணணும், நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. லாஸ்டா இருக்க இண்டெக்ஸிங்ல எனக்கு 1, 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு ரிமூவ் பண்ணிருக்கு. அப்ப எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் ரிமூவ் பண்ணுமானா கிடையாது. எது வேணாலும் ரிமூவ் பண்ணாது. ரேண்டமா தான் ரிமூவ் பண்ணும் செட்ல இருக்க பாப். நெக்ஸ்ட் a டாட் clear. ஸோ அது ஜஸ்ட் எம்டி பண்ணும். ஏ எம்டி செட் இப்படி தான் டிஃபைன் ஆகும். செட் ஆஃப்னு சொல்லி தான் டிஃபைன் ஆகும், வெறுமனே காட்டாது. நெக்ஸ்ட் கிளியர், அதுக்கப்புறம் டெலிட். del ஏ. ஸோ பிரிண்ட் அந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்லாமல் நமக்கு ரிமூவ் பண்ணிடும். delete. நெக்ஸ்ட் காப்பி ஃபங்க்ஷன். a is equal to 1, 2, 3. b is equal to a dot copy of. So print b. ஸோ காப்பி ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, சேம் மெமரி ஸ்பேஸில் எனக்கு இருக்கக்கூடாது, தனித்தனியாக அதில் இருக்க டேட்டாவை நான் காப்பி தான் பண்ணணும். பட் ஆனால் சேம் பிளேஸில் எனக்கு உட்காரக்கூடாதுங்கிறப்போ we can define காப்பி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இல்லை இதுவே நான் வந்துட்டு வேற டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணணும். b is equal to list of a. வேற டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டேட்டா டைப்பை கொடுத்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். 1, 2, 3. இப்போ 4, 2, 3. இந்த லிஸ்ட் ஆஃப் ஏல என்ன இன்புட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? எனக்கு ஏல செட் கொடுத்துருக்கேன். செட் எனக்கு டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணும். பட் ஆனால் பில நான் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு டூப்ளிகேட்ஸ் வருங்களா வராதுங்களா? வராதா? ஆன்லைன்ல ஏல இருக்கிறது எல்லாமே அப்படியே வரும். ஏல இருக்கிறது வரும், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகும். பிகாஸ் செட் டிஃபால்ட்டாகவே அது வெளியில் வரும்போதே அதில் இருக்க டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அது வெளியவே வரும். அதை நம்ம எந்த வேரியபிளில் என்ன டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை அதை கன்வெர்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அது அந்த பொசிஷன் விட்டு வெளியே வரும்போதே அதில் இருக்க டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும். நெக்ஸ்ட் செட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ செட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம சீக்வல்ல படிச்சது தான். என்னென்ன படித்தோம் செட் ஆப்ரேட்டர்ஸ்? சீக்வல் யாருக்குமே முடியலையா இதுல? ஸோ யூனியன் ஆல், இன்டர்செக்ட், மைனஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் இங்கேயுமே. ஓகேங்களா? செட் டேட்டா டைப்ல மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். லிஸ்ட் டப்பிள்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் a டாட் யூனியன் ஆஃப் b. ஸோ யூனியன் என்ன பண்ணும்? டிஃபால்ட்டாக டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். ஸோ டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணும். செட் டிஃபால்ட்டாகவே நமக்கு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா c is equal to a pipe symbol of b. ஸோ பிரிண்ட் c. இதுவுமே யூனியன் தான். எதர் நீங்கள் ஃபங்க்ஷன் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம், இல்லை யூனியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எங்கே எது வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்செக்ட். இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்? a டாட் intersection a and b symbol, intersection order symbol. Common data between two. Yes.
ஸோ ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க இன்புட் எதுவோ அது நமக்கு பிரிண்ட் பண்ணும். ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது 3. ஸோ தட் 3 மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். எய்தர் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அதோட சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பைப் சிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்? டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் print a dot difference of b. நான் இப்போ இது சிம்பிள் கொடுத்தேன்னா நீங்க கரெக்டா சொல்வீங்க. a minus b. டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்? சிம்பிள் தான் கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்? ரெண்டுலயும் காமனா இருக்க டேட்டா செட் காமனா இல்லாத டேட்டா செட் கரெக்ட். ஸோ ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறத எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல எனக்கு என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் கொடுக்கறது டிஃபரன்ஸ். ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது 3. ஸோ தட் 3 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் கொடுக்கும். இதுவே நான் b மைனஸ் ஏன்னு கொடுக்குறேன்னா ஸோ 4 5 ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல இருக்கிற டேட்டா எனக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா print a dot difference of b. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துலயும் காமனா இருக்க வேரியபிள ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் ரெண்டு வேரியபிள்ல இருக்க டேட்டாவையும் நமக்கு கொடுக்கும். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத மட்டும் கொடுக்கும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறத எனக்கு மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் ரெண்டு வேரியபிளும் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது ரெண்டுத்தையுமே எனக்கு கொடுக்கும். இதோட சிம்பிள் வந்துட்டு அந்த இந்த சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. c is equal to a the symmetric difference of b. So print c. Okay, இதுதான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸோட சிம்பிள். ஓகே, ஸோ யூனியன் அப்படிங்கிறது டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எல்லா டேட்டாவையும் ப்ராப்பரா நமக்கு பிரிண்ட் பண்ணும். அண்ட் இன்டர்செக்ட் அப்படிங்கிறது காமனான வேல்யூ ரெண்டுத்துலயும் யார் யாரெல்லாம் காமனா இருக்காங்களோ அவங்க டேட்டாவை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். அண்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல இருக்கிறத மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டுத்துலயும் பேலன்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எனக்கு செட்ல வந்துட்டு ஒரு சிங்கிள் டேட்டாவை ஆட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அப்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது செட்ல வந்து மல்டிபிள் டேட்டாஸ் ஆட் பண்றது. ஸோ மல்டிபிள் டேட்டாஸ் ஆட் பண்ணும்போது எய்தர் உள்ளார வந்து நீங்க செட்லயும் டிஃபைன் பண்ணலாம், லிஸ்ட்லயும் டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரிமூவ் ஃபங்க்ஷன். ஸ்பெசிஃபிக் ஐட்டமை ரிமூவ் பண்றதுக்கு இண்டெக்ஸ் மூலமா நீங்க செட்ல எதையுமே கொடுக்க முடியாது, பிகாஸ் செட் இஸ் நாட் இண்டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஐட்டம் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஸ்கார்டும் அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் ஐட்டமை ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் டிஸ்கார்ட்ல இல்லாத ஒரு ஐட்டமை கொடுக்குறீங்க அப்படின்னா எரர் த்ரோ பண்ணாது, ரிமூவ்ல எரர் த்ரோ பண்ணும். ஸோ கிளியர் உங்களோட வேரியபிள்ல இருக்க டேட்டாஸை எம்டி பண்றதுக்கு we can use clear function. delete அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்லாம ரிமூவ் பண்றதுக்கு we can use delete function. ஓகேங்களா? So next set relation method. So first வந்துட்டு is subset. A is equal to 1 2, B is equal to 1 2 3. Print A dot is subset of B. E subset na என்னன்னு பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பில வந்துட்டு ஏல இருக்க டேட்டாஸ் எல்லாமே இருக்கான்னு போய் எனக்கு செக் பண்ணும். இ சப்செட் பில ஏல இருக்க டேட்டா இருக்கான்னு போய் செக் பண்ணும். ஸோ 1 and 2 இதுல நான் 5 6 ஏல இருக்க டேட்டாஸ் எல்லாமே பிலயும் இருக்கான்னு போய் செக் பண்ணும். ஏல இருக்க எல்லா டேட்டாவும் எனக்கு பில இல்லை, அதனால ஃபால்ஸ். ஓகேங்களா? அது வந்து இ சப்செட். ஸோ இது வந்துட்டு ஏ இன்சைடு பியான்னு போய் செக் பண்ணும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஸ் சூப்பர் செட். இது வந்துட்டு அதே மாதிரி தான். ஜஸ்ட் இதுவும் ஒன்று தான். நீங்கள் இதை வைசி வர்ஸா கொடுத்தா நமக்கு ட்ரூன்னு வரும். பிரிண்ட் ஏ இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி. ஃபால்ஸ். ஓகே. ஸோ சூப்பர் செட் ஆஃப் அப்படின்னா பியில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஏல இருக்கு. அந்த ரிவர்சிங் பொசிஷனில் பிரிண்ட் பண்ணும். இப்போ இ சப்செட்ல நீங்கள் பி ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா எப்படி வரும்? அதுதான் சூப்பர் சப்செட். ஓகேங்களா? ரெண்டும் அப்படியே ஆப்போசிட் மாதிரி ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் is disjoint function. A is equal to 1 to 1 to B is equal to 1 2 3. Print A dot is disjoint of B. காமன் வேல்யூ எதுவுமே இல்லைன்னா எனக்கு ட்ரூன் பிரிண்ட் ஆகும். எந்த காமன் வேல்யூ இல்லை எனக்கு 4 5 6 ட்ரூ. ஏவும் பியும் எனக்கு காமனாக இல்லைன்னா எனக்கு டிஸ்ஜாயிண்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ட்ரூன்னு சொல்லிட்டு அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈஸ் சப்செட் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஏல இருக்க டேட்டா எல்லாமே பியில் இருக்கணும். ஓகேங்களா? சூப்பர் சப்செட் அப்படிங்கிறது பியில் அதோட ஆப்போசிட்டாக எனக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஈஸ் டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிறது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணும். காமனாக இருந்தால் ஃபால்ஸ், காமனாக இல்லைன்னா மட்டும்தான் ட்ரூ. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் என்ன செக் பண்ணோன்னா நோ காமன் வேல்யூ அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஓகேங்களா? முடிச்சிட்டேன் சார். ஒரு 5 minutes. லென்த் 1 2 3 4 and len of e என்ன அவுட்புட் வரும்? எவ்வளோ லென்த்ன்றது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். மின் வேல்யூ, max position, max of e. Next print sum of e. Next print sorted of e. Next any all function. So anyங்கிறது எல்லாமே ட்ரூவா இருக்காங்கிறத எனக்கு செக் பண்ணும். any of a print all of a. ஓகே. ஸோ ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு ட்ரூ தான். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் ஃபார் லுக், அது வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ டைம் ஆச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆன்லைனில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் இண்டெக்ஸ்டா இல்லைன்னா ஒரு லென்த் செக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இதில் எப்படி மேம் வருது? இன்டீஜர் நம்பர் அதுல தான் நமக்கு வந்துட்டு பொசிஷன் வராது. இதுல ஒவ்வொரு ஐட்டமா நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கனால அந்த டேட்டா எனக்கு வந்து செக் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகே. எத்தனாவது டே கிளாஸ் இது? 6. ஓகே. எதுக்கு சார்? நீங்க எல்லாமே காட்டுறீங்க.
Thank you. See you tomorrow.